வச்சு படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் புறந்தள்ளணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை. பெரியாருக்கு கூட அது நோக்கம் இல்லை. சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்பனியம் என்கிற கருத்தியலை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார். சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது. சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. அப்போ சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள். ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது, வலுவாகி இருக்கிறது. அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை. இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள். அதைத்தான் பெரியார் பார்ப்பனிய எதிர்ப்பாக, அம்பேத்கர் பார்ப்பனிய எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள். பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல, அந்த கருத்தியல் தான்.